பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி கேரள முதல்வர் பங்கேற்ற நிகழ்வில் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். இந்தியா கூட்டணியின் முக்கியமான தூண் என்றும் மேடையில் பினராயி விஜயனிடம் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இந்த நிகழ்வுல பிரதமர் பேசிய விஷயங்கள் என்ன? கேரளாவினுடைய விழிஞம் துறைமுகத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்து பிரதமர் மோடி அங்கு உரையாற்றுவது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ள அவர் கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயனை குறிப்பிட்டு இந்திய கூட்டணியினுடைய தூணாக ஒரு அரணாக நீங்கள் உள்ளீர்கள் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். மேலும் காங்கிரசினுடைய எம்பி சசி தரூரும் இன்று இந்த மேடையில் அமர்ந்துள்ளார். இந்த நிகழ்வு என்பது பல்வேறு தரப்பினருடைய தூக்கத்தையும் கலைக்கப் போகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்து குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. விழிஞம் துறைமுகத்தினுடைய அந்த திறப்பு விழாவிற்கு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மத்தியில் வைக்கப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு அவருக்கான ஒரு அழைப்பாணை என்பதும் அளிக்கப்பட்டு எம்பிக்கள், குறிப்பாக சிபிஎம், கேரளா காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த எம்பிக்களும் இந்த நிகழ்வில் அங்கு விழிஞத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வில் தான் தற்பொழுது பிரதமர் மோடி இந்த ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அடிமைத்தனத்திற்கு முன்பாக இந்தியாவினுடைய ஆயிரக்கணக்கான ஒரு ஆடுகளுடைய செழிப்பை கண்டுள்ளது. அது போன்ற ஒரு செழிப்பை தற்பொழுதும் கண்டு வருகிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். ஒரு காலத்தில் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் இந்தியாவானது முக்கிய பங்கை கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் மற்ற நாடுகளிலும் இருந்து இந்தியாவை வேறுபடுத்திய விஷயம் என்பது துறைமுக நகரங்களின் கடல்சார் திறன் மேம்பாடு மற்றும் பொருளாதார செயல்பாடு ஆகும். அதில் கேரளாவின் பங்களிப்பு மிகவும் அதிகமாக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் இன்று பேசியும் பொழுது முன்வைத்து சுட்டிக்காட்டி பேசுகிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்திய அரசு மாநில அரசுடைய ஒத்துழைப்புடன் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் துறைமுகங்களுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தியுள்ளது. அதற்கு இந்த துறைமுகத்தினுடைய இணைப்பும் அதிகரித்துள்ளது. இது மிக முக்கியமாக கடல் வழி சார்ந்த ஒரு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக அமைக்கும். கேரளா அதில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் மீதும் கடுமையான ஒரு தாக்கையும் பிரதமர் மோடி இன்று பேசும் பொழுது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதானி என்ற ஒரு காரணத்திற்காகவே இந்த துறைமுகத்திற்கு கம்யூனிஸ்டுடைய அமைச்சர்கள் பலரும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் இன்று பேசும் பொழுது, குறிப்பாக முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்ட தலைவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இறுதியில் அவர் பேச்சை முடிக்கும் பொழுது கேரளாவை ஒரு வளர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும், ஜெய் பாரதம், ஜெய் கேரளம் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்து தன்னுடைய உரையை அவர் முடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 8,900 கோடி மதிப்பிலான இந்த ஒரு திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்துவிட்டு பிரதமர் பேசிய பொழுது பல்வேறு முக்கிய கருத்துக்களையும் அங்கு விழிஞத்தில் பகிர்ந்துள்ளதும் குறிப்பிடப்படுகிறது. நன்றி சுசித்ரா, இது குறித்த தகவல்களுக்காக.